Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.3ல 5th சம் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓங்கிற பாயிண்ட் இருக்குது. அந்த ஓங்கிற பாயிண்ட் தான் ஒரு சர்க்கிளோட சென்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஓங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னா 0,0, அதாவது ஆரிஜினில் லை ஆகிருக்கு. அதோட சார்ட் லைன் வந்து இருக்குது. சார்ட் லைன்னா இன்னும் ஒன்றுமே இல்லை, ஒரு 2 பாயிண்ட்ஸை வந்து நம்ம சர்க்கிளில் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே ஏங்கிற ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்துலையும் பிங்கிற பாயிண்டில் இந்த இடத்துலையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இது ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணுற லைன் தான் வந்து எனக்கு சார்ட் லைன். இந்த சார்ட் லைன் வந்து நான் சர்க்கிளில் எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே வந்து எனக்கு ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ நான் இந்த 2 பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணி அதை ஜாயின் பண்ணுறேன். அதான் வந்து ஒரு சார்ட் லைன். இப்போ அதில் ஏங்கிறதோட பாயிண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க 8,6. அடுத்து பிங்கிற இதோட பாயிண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க 10,0. அதில் வந்து எனக்கு இந்த இதான் வந்து எனக்கு சர்க்கிளோட சென்டர். இது O, இது 0,0ன்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலரில் ஒரு லைன் வந்து ஓலேருந்து வருது. இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட மிட் பாயிண்ட் தான் வந்து கண்டுபிடிக்க எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லை ஆகிற இடத்த வந்து நான் டின்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஓடியோட மிட் பாயிண்ட் தான் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டிங்கிற பாயிண்ட் எனக்கு எங்கே லையாக இருக்குன்னா ஏபியோட மிட் பாயிண்ட் தான் லையாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு மிட் பாயிண்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். m is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இங்கே ஏபியோட மிட் பாயிண்ட்டுங்கிறப்ப அந்த இடத்துல என்ன இருக்குன்னா எனக்கு டி வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் எம்முக்கு பதிலாக நான் டின்னு எழுதிக்கிறேன். நான் டி இஸ் ஈக்குவல் டு இந்த 8,6 நான் x1 y1 எடுத்துக்கிறேன். 10,0வை x2 y2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். x1 வந்து எனக்கு 8, x2 வந்து எனக்கு 10. அப்படின்னா 8 + 10 divided by 2, y1 வந்து எனக்கு 6, y2 வந்து எனக்கு 0. அப்படின்னா 6 + 0 divided by 2. அப்படின்னா 8 + 10 வந்து எனக்கு 18 divided by 2. அடுத்து 6 + 0 0 தான். அப்படின்னா 6 divided by 2. அப்படின்னா 2 1s are, இது 2 9s are, இது 2 1s are, இது 2 3s are. அப்படின்னா எனக்கு டிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 9,3 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஓக்கும் டிக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஓடி கண்டுபிடிக்க தான் கொஷினில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஓவோட பாயிண்ட் என்னென்னா 0,0, டியோட பாயிண்ட்டு 9,3 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னென்னா m is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. எனக்கு x1 வந்து 0, அடுத்து x2 வந்து 9 divided by 2, y1 வந்து 0 plus y2 வந்து 3 divided by 2. அப்படின்னா எனக்கு 0 plus 9 வந்து எனக்கு 9 divided by 2, 0 plus 3 வந்து எனக்கு 3 divided by 2. இதான் வந்து எனக்கு ஓடியோட மிட் பாயிண்ட். அதாவது 9 divided by 2, 3 divided by 2. இதான் ஓடியோட மிட் பாயிண்ட். இதோட எனக்கு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.